நான் முதல்ல உங்ககிட்ட கம்பல் பண்ணி அந்த அயோக்கிய கதையை சீக்கிரமா முடிச்சிட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ காதலே வாங்கல. இப்ப என்னாச்சு பாத்தியா? என்ன யோசிக்கிறே? அவனை முன்னால தீர்த்து கட்டுறது கஷ்டம்னா ஓப்பனா சொல்லிடு. அவனை நான் பாத்துக்கிறேன். ஷியாம், டோன்ட் இரிட்டேட் மீ. நான் நினைச்சா அந்த பயலை என்ன வேணாலும் செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்ல. வெட்டி பேச்சு பேசுறத நிறுத்து. போட்டி போட்டு திட்டிக்கிறதுக்கான டைம் இல்ல இது. மோகன்ராஜ பத்தி இது வரைக்கும் ஒரு விவரமும் நமக்கு கிடைக்கல. சதீஷ் இனி நமக்கு எதிரா ஏதாவது பண்ண ஆரம்பிச்சானா நானும் நீங்களும் இந்த முரடனும் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை வித்தின் செகண்ட்ஸ் பஸ்மம் ஆயிடும். அதனால புத்திசாலித்தனமான ஒரு திட்டத்தை உடனே போட்டாகணும். Shut your bloody mouth. என் புத்திசாலித்தனத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. பவர், என் பொலிட்டிக்கல் பவரை காட்டுறேன். சதீஷ்ங்கிற ஆளை மட்டும் ஒழிச்சா போதாது. அவனோட பிசினஸ் சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் வேரோட பிடுங்கி எறியணும். சம்ஜே? போலீஸ். நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுங்க. அப்ப நீங்க? நோ ப்ராப்ளம், ஐ வில் மேனேஜ் தட். சீக்கிரம் வா. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த ஹைடெக் பாடியில காயத்தை ஏற்படுத்தினதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு தெரியும், கொஞ்சம் அதிகமாவே அடிச்சிட்டாங்க, லிட்டில் டூ மச். ஆனா போராடுறப்போ ஒரே ஒரு விஷயத்துல தான் நம்ம கவனமா இருக்கணும். வெற்றி அடையணும், விரோதியை ஜெயிக்கணும். எஸ், நான் நிலைச்சு நிக்கணும் இல்லையா? தட்ஸ் த ஒன்லி ரீசன். அதனால தான் இப்படி செய்ய வச்சேன். சொல்லுடா, எங்க மோகன்ராஜ்? சித்ரா எங்க? சொல்லு, அவங்களை எங்க வச்சிருக்க? நீ சொல்ல மாட்டேல? நீ சொல்லுவ. உன் வாயால அதை சொல்ல வைக்கிறேன். மனோஜ், ஷிஃப்ட் ஹிம்.
இப்போ எப்படி இருக்கு? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஏதோ எனக்கு சரியான சமயத்தில் கமிஷனர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால உங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. காட் இஸ் கிரேட். ஒருவேளை நாங்கள் அங்கே வராமல் போயிருந்தா? ஏய், என்ன இது சின்ன குழந்தையாட்டம் அழுதுகிட்டு? நோ, எழுந்திருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் தேவை. ஐ நோ யூ ஆர் அலர்ட், ஆல்வேஸ் அலர்ட். தளராத உங்க மனசை போல தேகத்துல தெம்பு ஏறணும். அப்புறம் திருப்பி அடிக்கலாம். அந்த சமயத்துல நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். இதுவரைக்கும் அவங்க டெல்லியை விட்டு போகலன்னு கமிஷனர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தட் மீன்ஸ் பாஸ், சதீஷுக்கும் சித்ராவுக்கும் உதவி செய்யறதுக்கு இந்த டெல்லியில யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கலன்னா நாம எல்லாரும்... இல்ல ரோசி, இல்ல. நம்மளை எதிர்த்து சுண்டு விரல கூட அவனால ஆட்ட முடியாது. நீயும் நானும் இவங்க எல்லாரும் இந்த நிலைமைக்கு வர நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம். அதை நாம காப்பாத்திக்க பலி கொடுத்தாகணும் அவனோட உயிரை. அவங்க 2 பேருக்கு சவக்குழி தோண்டி புதைச்சே தீர்வேன். இப்போ நாம ஏதாவது செஞ்சாகணும் பாஸ். அவனோட கையில நமக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அவன் அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டுட்டானா பர்டிகுலரா 16th அன்னைக்கு நீங்க பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறதுக்கு அது முட்டுக்கட்ட போட்டுடும். He will not come. I will not let him come. பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆகணுங்கிறதுக்காக பணத்தை தூக்கி எறிஞ்சி அதை பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு பத்திரிக்கைக்காரங்க என்ன சுத்தி நிப்பாங்க. பத்திரிக்கையில பால் பி ஐசக்க பத்தி அவங்க ஹெட்லைன்ஸ்ல எழுதத்தான் போறாங்க. அதனால மட்டும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்திலேயே மரண செய்தி அவன் பேர் வரணும். அந்த செய்தி தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது வரைக்கும் தேசிய அரசியல் வட்டத்துக்குள்ள வரமாட்டேன் தள்ளி இருந்துட்டு இருந்த நீங்க இப்ப இந்த தேசிய அரசியல்ல பிரவேசிக்க தீர்மானிச்ச காரணத்தை சொல்ல முடியுமா? தேசிய அரசியல்ல ஒரு முக்கிய ஸ்தானத்துல நான் இது வரைக்கும் ஒரு தொண்டனா இருந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு தடவை கூட பதவிக்காக நான் அலைஞ்சது கிடையாது. ஆனா இப்போ பார்ட்டி என்ன கம்பல் பண்ணுது. வர்ற 16ஆம் தேதி நடக்கிற பார்ட்டி எலெக்ஷன்ல ஜெனரல் செக்ரட்டரியா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இத பத்தி என்ன சொல்றீங்க? சொந்த வாழ்க்கையை மறந்து இந்தியாவோட ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் இரவு பகல் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண தொண்டன் தான் நான். பார்ட்டியும் ஜனங்களும் அப்படி ஆசைப்பட்டா நான் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். But recently a paper reported that there are so many allegations against you within your party. Allegations are always there in politics. No comments please. உங்களுக்கு எதிரா நீங்க பிறந்த தமிழ்நாட்டிலே சிலர் செயல்படுறாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்க பதில்? பிறந்த நாட்டுல கிடைக்காத அங்கீகாரம் எனக்கு இங்க கிடைச்சிருக்கே. நான் அதிர்ஷ்டசாலி தான். அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. பல தொழிலதிபர்களோட உங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே. ஏன் தொழிலதிபர்கள் மனுஷங்க இல்லையா? அவங்க கூட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தொழிலதிபர்களும் இருக்காங்க, தொழிலாளர்களும் இருக்காங்க. आपका अगला एम प्राइमस होना है क्या? किसी कुर्सी में बैठने का इच्छा नहीं है मुझको. जो कुछ भगवान देता है मैं स्वीकार करूंगा. பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரியா ஐசக் தேர்ந்தெடுக்கப்பட்டா அப்புறம் அவனை தொடக்கூட நம்மால முடியாது. He'll be more powerful, more dangerous. எந்த பார்ட்டிலையும் பதவி ஏத்துக்கிறதுக்கு இனிமே நான் அவனை விட மாட்டேன். எப்படி சதீஷ்? என்ன இந்த நிலைக்கு ஆளாக்குனதை விட கொடூரமா, இவ காதலனை கொன்னதை விட பயங்கரமா நான் அவனை அழிப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த கொலைகாரனை துடிக்க துடிக்க சித்திரவதை செய்வேன். அப்போ ஐசக் கையை கட்டிக்கிட்டு இருப்பான்னு உனக்கு தோணுதா? இல்ல, இனிமே அவன் என்ன செய்ய போறாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான், அந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இருந்து அவன் எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாது.
எஸ் மிஸ்டர் பால்பி ஐசக். ஹூ இஸ் காலிங்? டேய், நீ இவ்வளவு சீக்கிரம் என் வாய்ஸை மறந்துருக்க மாட்ட. புரிஞ்சுதாடா ராஸ்கல்? யூ சன் ஆஃப் எ பிட்ச். அன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாத்துக்கிட்டே இரு. within 24 hours உன் சாப்டர் க்ளோஸ் பண்றேன். யூ காண்ட். த கிரேட் மேனிபுலேட்டர். யூ காண்ட். உன்னால முடியாத காரியம் அது. பட் அதுக்கு முன்னாடி நீ எடுத்த இந்த ஜென்மம் முடிய போகுது. அதை தெரிவிக்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். உன் கழுத்துல ஒரு சுருக்கு விழ போகுது. a guardian knot. இனி நீ உன் முன்னாடி இருக்கிற டிவி ஸ்கிரீன்ல பார்க்க போறது கிரிக்கெட் மேட்ச் இல்ல, நீ நடத்துற தர்பாரை மாத்தி அமைக்க போற மேட்ச். அதை நீ பார்த்ததும் உன் இதயம் என்ன சந்திக்கணும்னு துடிக்கும். டெஃபினெட்லி. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாழடைஞ்ச பங்களாவில் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உனக்கு அங்க ஒரு குழியை தோண்டி வச்சிருக்கேன். சாகிறதுக்கு தயாராவா? குட் லக் அண்ட் see you.